அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது பைத்தங்காய். இந்த பைத்தங்காய் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது தட்டைப்பயிறு நமக்கு இது விளைஞ்சிச்சின்னா தான் தட்டைப்பயிறு கிடைக்கும். இந்த தட்டம் பைத்தங்காய் தான் இது. இந்த சப்ஜி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி சமைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காயினுடைய அடியையும் நுனியையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி குக் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு. இதை முதல்ல நம்ம வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த காயில் வாய்வு அதிகம், அதனால் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அதோட வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே நாம் சால்ட்டு சேர்த்துக்கிடலாம், கல்லுப்பு, ஒரே ஒரு தக்காளி. இந்த தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். இது கூடவே நாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை இதில் சேர்த்துருவோம். இந்த காய் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணும். அப்போ தான் இது நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அப்புறமா இதுக்கு நம்ம தண்ணி நான் இதுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல கலர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். இது நல்லா குக்காகி வந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இப்போ பாருங்கள், காய் நல்லா குக்காயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் இது. இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விரும்பினால் தேங்காய் சேருங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிடலாம். இதுவரை நீங்கள் பைத்தங்காய் சமைச்சி சாப்பிட்லன்னா இனிமேல் சமைச்சி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு இதை வச்சு கொடுத்தீங்கன்னா கூட 4 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பைத்தங்காய். இது நாட்டுக்காய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.